Bonjour les amis, வணக்கம் நண்பர்களே. Aujourd'hui on va faire de la confiture de Mirabelle. இன்னைக்கு Mirabelle plumல ஜாம் செய்ய போகிறோம். J'ai trié, lavé, puis j'ai pris 2 kg de Mirabelle. இந்த பயத்தில் வீணாக போனது கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது எடுத்து வச்சுட்டு 2 கிலோ மட்டும் எடுத்து இதோ இந்த கூடையில் வச்சுருக்கிறேன். இதில் தான் நான் ஜாம் செய்ய போகிறேன். ஜாம் செய்கிறதுக்கு முதல்ல ஒரு கத்தி எடுத்து அது உள்ளார இருக்கிற அந்த இதை எடுத்துடணும், அந்த விதையை. அது ரொம்ப நேரம் ஆகும், ஏன்னா கத்தியில் எடுத்து நீங்கள் கட் பண்ணி எடுக்கணும். அதுக்கு ஒரு டெக்னிக் சொல்லி கொடுக்குறேன், அதை பாருங்கள். Il faut commencer par dénoyauter les mirabelles. Pour ça j'ai utilisé un couteau, mais c'était pas pratique. Regardez, c'est trop long. Il faut tout simplement utiliser une baguette, prendre la partie non pointue, percer le fruit, et puis vous verrez que le noyau va sortir, et puis c'est bon, ça va beaucoup plus vite. ஒரு சீன ஸ்டிக் எடுத்துக்கோங்க. அந்த பகுதி எந்த பகுதி கூரா இல்லையோ அந்த பக்கம் வச்சு ஒரு அழுத்தி தள்ளினீங்கன்னா அந்த பழத்தில் வச்சு அந்த விதையானது வெளியில் வந்துடும். இப்படி செய்யும் போது ரொம்ப குயிக்காகிடுது. இதே நம்ம கத்தி வச்சு கட் பண்ணால் ரொம்ப லேட் ஆகுது. 2 கிலோவுக்கு செய்யணுன்னா ரொம்ப நேரம் ஆகும். இன்னும் சில பேர் அதிகமான கிலோவில் செய்வாங்க, அவங்களுக்கு இன்னும் சிரமமாக இருக்கும். இது கொஞ்சம் ஸ்பீட் ஆகிடுது, அதனால் இப்படி செய்யுங்க. Je vais presser un citron pour avoir son jus. இப்போது ஒரு லெமனை புழிஞ்சு வச்சுக்கோங்க, அதோட ஜூஸ் வேணும். J'ai transversé les fruits dénoyautés dans un grand contenant parce que je vais mettre du jus de citron ainsi que le sucre. நான் இப்போது வேறு ஒரு பெரிய டப்பாவில் அந்த பழத்தெல்லாம் போட்டுட்டு அதுக்கு மேலே 6 டேபிள் ஸ்பூனு எலுமிச்சை சாறு ஊற்றுறோம். Je suis en train de verser les 6 cuillères à soupe de jus de citron pressé. Je verse le sucre. 1 கிலோ 400 சர்க்கரை கொட்டுறேன், ஏன்னா 700 கிராம் 1 கிலோவுக்கு சர்க்கரை. 1 கிலோ பழத்துக்கு 700 கிராம் சர்க்கரை. நம்ம 2 கிலோ செய்கிறதுனால 1 கிலோ 400 சர்க்கரை போடுறேன். ஆனால் நம்ம 1 கிலோ பழத்துக்கு 1 கிலோ சர்க்கரையே போடலாம். அது பழம் ரொம்ப இனிப்பாக இல்லைன்னா, இந்த பழம் நல்லா இனிப்பாக இருந்துச்சு, அதனால் குறைச்சிக்கிட்டேன். J'ai sorti mes pots en verre. ஜாமை ஊற்றி வைக்க போகிற பாட்டிலெல்லாம் எடுத்து வெளியில் வச்சுருக்கேன். J'ai mis de l'eau à chauffer dans une grosse marmite. தண்ணியை நல்லா கொதிக்க விட்டுருக்குறேன் ஒரு பெரிய பாத்திரத்தில். Voilà, l'eau commence à bien bouillir. Maintenant, je vais plonger mes pots ainsi que leur couvercle et puis je vais patienter 10 minutes après le retour de l'ébullition. இப்போது அந்த பாட்டிலும் அதோட மூடியும் அதில் போட்டுடுங்க. போட்டு நல்லா கொதி வர வரைக்கும் காத்துன்னு இருக்கணும். கொதி வந்ததுக்கப்புறம் 10 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் அது எடுத்து நீங்கள் ஒரு துணியை ஒன்று விரித்து போட்டு, சுத்தமான துணியை விரித்து போட்டு அதில் அதை கவுத்து வச்சுடுங்க. அது அப்படியே காயிட்டோம். ஒரு அரை மணி நேரம் காஞ்சதுக்கப்புறம் ஸ்டெரிலைஸ் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். Je sors les pots et les couvercles et puis je les dispose à l'envers sur un linge propre. Je laisse les sécher à l'air libre pendant une demi-heure jusqu'à ce que toute l'humidité disparaisse. J'ai sorti une grande cocotte, j'ai versé le contenu de la boîte dedans, puis je l'ai déposé sur le feu. ஒரு பெரிய குக்கரை எடுத்து அதில் இந்த டப்பாவில் இருக்கிறது எல்லாத்தையும் அதில் கொட்டிட்டு அடுப்பில் தூக்கி வைக்க போகிறேன். Au début, je travaille sur feu vif et j'amène doucement à ébullition, puis je laisse bouillir à feu doux pendant 20 à 30 minutes en remuant constamment pour éviter que les mirabelles n'attachent au fond de la cocotte. ஆரம்பிக்கும் போது அதிகப்படியான தீயில் ஆரம்பிங்க. நல்லா கொதி வர வரைக்கும் கிண்டி விடுங்க. நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் என்ன செய்யுங்கன்னா, தீயை குறைச்சிடுங்க. 20லேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் சிறு தீயிலே அப்பப்போ கிண்டி விட்டுனே இருங்க. நீங்கள் கிண்ட மறந்துட்டீங்க, ரொம்ப நேரம் அடுப்பிலே விட்டுட்டிங்கன்னா அடியில் ஒட்டிக்கும், அதனால் கிண்டி விட்டுனே இருக்கணும். இந்த ஊரில் வெள்ளைக்கார பாட்டிங்க தான் ரொம்ப ஃபேமஸ்ஸு இந்த மாதிரி ஜாம் செய்கிறதுல. அப்போ பாட்டி செஞ்ச ஜாமுன்னு சொல்லுவாங்க. பெரிய நூதனமான வேலை நினச்சின்னு இருந்தேன். அதேமாரி அவங்க செம்பில் இருக்கிற பாத்திரம்ல, செம்பில் பேசின் மாதிரி இருக்கும், அதில் தான் செய்வாங்க. வருஷம் அந்த செம்பு எடுத்து வச்சு தான், அந்த செம்பு பாத்திரத்தை எடுத்து வச்சு தான் செய்வாங்க. அந்த செம்பானது என்னன்னா, பாத்திரம் வாயகன்று இருக்கிறதுனால என்ன ஆகும்னா, உங்களுக்கு சீக்கிரமாக எவாப்ரேட் ஆகும், அந்த தண்ணிலாம் சீக்கிரம் எவாப்ரேட் ஆகும். அது இல்லாமல் உங்களுக்கு அந்த சூடம் கரெக்டான சூடு கொடுக்கும். அதில் நம்ம ஒரு அல்வாக்கு நம்ம ஒரே பாத்திரம் யூஸ் பண்ணுறாங்க பாருங்கள், பெரிய பெரிய அல்வா கடைக்காரவங்க, அந்த மாதிரி தான் இவங்க அதில் தான் செஞ்சுன்னு இருப்பாங்க. இப்போல்லாம் மாறி போச்சு, கரண்ட் அடுப்பு போச்சு. எல்லாருமே இந்த மாதிரி கேஸ் அடுப்பு யூஸ் பண்ணுறதில்ல. அப்படி இருக்கும் போது பாத்திரத்தை தூக்கி ஏற கட்டிட்டு அவங்கவுங்களும் இனாக்ஸு அந்த மாதிரி செய்கிறாங்க. இப்போ நான் செய்கிறது இனாக்ஸில் தான்.
ஆனால் இது வந்து குக்கரோட அடிப்பகுதி. மேலே இருக்கிற மூடி அகட்டிட்டு குக்கர் நல்லா கனமான குக்கரு. அடியில் உங்களுக்கு நல்லா பெரிய மொத்தமாக இருக்கும். ரொம்ப மெலிசாக இருக்கக்கூடாது, இல்லைன்னா ஒட்டிக்கும். இதில் ஒட்டவே இல்லை கடைசி வரைக்கும். நான் பண்ணி எடுக்கும்போது ஒன்று கூட ஒட்டலை. கரெக்டான நிவோவில் வந்துடுச்சு. அதே மாதிரி தெரிக்கும். நம்ம வந்து ஜாம் செய்யும் போது கையில் வாங்கிடும். நானே வாங்கிட்டேன் கையில் ஒன்று. சுள்ளுன்னு கையில் பட்டுடும். இது கொஞ்சம் ஆழமாக இருக்கிறதுனால தப்பிச்சுப்போம். இதே பேசினாக இருந்தால் பட்டு பட்டுன்னு அடிக்கும் நம்ம மேலே. அதுவும் ஜாக்கிரதையாக செய்யணும். ஃபஸ்ட்டு செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம். Je suis en train d'écumer la confiture, c'est-à-dire j'enlève la mousse qui s'est formée. Il est important d'écumer au fur et à mesure ou bien à la fin de la cuisson et non au début. எப்போவுமே ஜாம் செய்யும் போது மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெள்ளை வெள்ளையாக நுறையா வரும். அது ஸ்டார்டிங்லேருந்தே வரும். நம்ம அப்போ எடுக்கக்கூடாது. முடிகிற சமயத்துக்கு இல்லை நடுவில் அது மாதிரி வரும்போது கொஞ்சம் எடுத்து விட்டுடுங்க. அது நார்மலாக வந்து அழுக்காக இருக்கிறதெல்லாம் எடுப்பாங்க. அது சர்க்கரையில் இருக்கிற அழுக்குக்கெல்லாம் மேலே வரும்னுவாங்க. இந்த ஊரில் அழுக்கெல்லாம் கிடையாது. இருந்தாலும் அந்த நுரையை எடுத்துடுறது நல்லதுன்னுவாங்க. அதனால் நான் எடுத்துடுறேன். Bon, à ce stade-là, il faut vérifier la bonne cuisson de la confiture. Pour ça, j'ai pris un tout petit peu de confiture, j'ai mis sur une assiette bien froide. J'ai gardé l'assiette dans le congélateur et puis je penche, regardez ici. Si la goutte fige rapidement, c'est que la confiture, elle est prête. Si elle continue de couler, il faut encore poursuivre un peu la cuisson. ஜாம் ரெடி ஆகிடுச்சான்னு தெரியறதுக்கு நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, ஒரு பிளேட் எடுத்து ஃப்ரீசரில் வச்சுருங்க கொஞ்சம் நேரம், ஒரு வெறும் பிளேட்டை. அதுக்கப்புறம் அந்த பிளேட்டில் சுட சுட இருக்கிற ஜாமை நீங்கள் அப்படி ஊற்றுங்க. ஊற்றிட்டு இந்த பிளேட் அப்படியே சாய்ச்சிங்கன்னா பிளேட்டில் பாருங்கள், அது கடன்னு தண்ணி மாதிரி ஊற்றாமல் இந்த பாருங்கள் அப்படியே நின்றுடுது பாருங்களேன். இந்த மாதிரி நின்றுடணும். நின்றுடுச்சுன்னா ஊற்றிக்காமல் நின்றுடுச்சுன்னா நம்ம அந்த பிளேட்டை சாய்க்கும் போது பாருங்கள் உழ மாட்டேங்குது. அப்படி நின்றுடுச்சுன்னா கன்ஃபிச்சூர் ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம், ஜாம் ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். இதே அது ஊற்றினே இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் நீங்கள் வேக வைக்கணும். ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது, கரெக்டான ஸ்டேஜில் எடுத்துடணும். Voilà les amis, la confiture est presque prête. J'ai coupé le feu et maintenant, j'ai pas encore fini, vous allez voir la suite. இப்போ அடுப்பை நிறுத்திட்டேன், ஏன்னா வந்து ஜாம் ரெடி ஆகிடுது. ஃபுல்லாக ரெடி ஆகலை, இன்னும் ஒரு சின்ன ஸ்டெப் இருக்குது, அதையும் பார்த்துருங்க. La confiture est très chaude. Je vais utiliser le mixeur plongeant et puis je vais réduire en purée les mirabelles. Comme ça, vous aurez une confiture bien lisse et homogène. ஜாம் நல்லா சுட சுட இருக்குது. இப்போ ஹேண்ட் பிளெண்டர் எடுத்து நீங்கள் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா இது என்ன ஆகிடும்னா ஒரே நைஸாக கொடுத்துரும். இப்போ பாருங்கள் பேன் தெரியுதுல்ல, அந்த பேன்லாம் அப்படி நைஸாக ஆகிடும். ஜாம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி நைஸாக கொடுத்துரும். La confiture est parfaite à présent. Maintenant, je vais la verser encore chaude dans les pots à l'aide d'une louche. இப்போ ஜாம் ரெடி ஆகிடுது, நல்லா கொதிக்க இருக்குது. நீங்கள் அதை எடுத்து பாட்டில் ஏற்கனவே ஸ்டெரிலைஸ் பண்ணி வச்சுருந்தீங்கல்ல, அந்த பாட்டிலில் ஒரு குழிக்கரண்டியால் நிரப்பிடுங்க. Aussitôt rempli, on ferme le pot et on le retourne et on laisse complètement refroidir. ஒரு பாட்டில் நிரப்பினதுக்கு அப்புறம் நீங்கள் அந்த மூடியை போட்டுடுங்க. மூடியை போட்டு உடனே கவுத்து போட்டுடுங்க. Le fait de retourner les pots a aussi un effet de stérilisation. La chaleur va tuer les bactéries et préserver la confiture pour plusieurs mois. பாட்டில் சுட சுட அந்த மாதிரி கவுத்து வைக்கும் போது அதில் இருக்கிற கெட்ட பாக்டீரியெலாம் செத்து போயிடும். ஸ்டெரிலைஸ் பண்ண மாதிரி தான். இதனால நம்ம வந்து இந்த கன்ஃபிச்சூரை, இந்த ஜாமை ரொம்ப நாள் வச்சு சாப்பிட்லாம். Une fois refroidi, on retourne le pot et puis on va les ranger à l'abri de la lumière, de la chaleur et de l'humidité. Mais une fois ouverts, il faut conserver au réfrigérateur et puis il faut les consommer sous 10 jours.
இந்த ஜாம் ஆறுனதுக்கு அப்புறம் திருப்பியும் நிமித்தி வச்சுட்டு நீங்கள் போய் ஒரு கபோர்டு உள்ளார, இருட்டாக இருக்கிற கபோர்டு உள்ளார வைங்க. அங்கே தண்ணி படக்கூடாது, அதே மாதிரி சூடு இருக்கக்கூடாது. அதில் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப நாள் வச்சு நீங்கள் சாப்பிட்லாம். என்றைக்கு திறந்து ஜாமை சாப்பிட்றீங்களோ ஒரு 10 நாளைக்குள்ளார முடிச்சிருங்க. அப்போ நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க, வெளியில் வைக்கக்கூடாது. இப்படி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டில் நாங்கள் செஞ்சு ஏற்கனவே 2 சாப்பிட்டாச்சு. 2-3 பேருக்கு கொடுத்துட்டேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு, டேஸ்ட்டாக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸி வே தான் இது. நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. Ces confitures étaient délicieux. On a déjà fini 2 pots et je vous recommande de faire chez vous. Vous allez faire que des heureux et c'est très facile à faire aussi. அவ்வளோதான் நண்பர்களே, இந்த இனிப்பு ஜாமோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம். Merci beaucoup les amis d'avoir vu cette vidéo jusqu'à la fin. Je vous dis à bientôt pour une prochaine vidéo.